அதிக வணக்கம். கடந்த 28ஆம் தேதி என்று ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல், அதற்கு பிறகு இஸ்ரேலோடு இணைந்து அமெரிக்காவின் தாக்குதல் என போர் தொடங்கியது. மத்திய கிழக்கில் தற்போது அந்த போர் என்பது 10வது நாளை தொடர்ந்தும் மிக தீவிரமாக முதல் நாளில் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு சற்றும் குறைவில்லாமல் மிக தீவிரமாக போர் நடைபெற்று வருகிறது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல், அதற்கு ஈரானுடைய பதிலடி என தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இந்த போர் மிக தீவிரமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்நிலைதான் இதுவரை ஒட்டுமொத்தமாக 10வது நாளை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர்கள், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1230 பேர் ஈரானில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று லெபனானில் 397 பேரும், இஸ்ரேலில் 11 பேரும், அமெரிக்கர்கள் 7 பேரும் போர் தொடங்கிய பிறகு பலியாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தான் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் கூட்டாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஈரானும் ஏவுகணை மூலமாக, ட்ரோன்கள் மூலமாக பதிலடி தாக்குதல் என்பது சற்றும் குறைவில்லாமல் அவர்களும் தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்த தாக்குதலில் வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான ரேடார்கள், வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்டவைகள் பலத்த சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் எண்ணெய் வழித்தடங்கள் மூடப்பட்டது. அதனால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இந்த போர் தொடர்பாக அமெரிக்க அதிபருடைய நிலைப்பாடு பொறுத்தவரையில் இந்த போர் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்ற நிலைப்பாடில் தான் அமெரிக்கா இருக்கின்றது. அதிபர் ட்ரம்ப் இந்த போரை பற்றி கூறும்போது கூட ஈரானுடைய அந்த உச்சபட்ச தலைவர் தேர்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை மட்டுமல்லாமல் அவரை தேர்வு செய்த தேர்வு குழுவையும் நாங்கள் விடமாட்டோம் என்றெல்லாம் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர்கள் முழுவதுமாக சரணடைய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு காலம் இடம் கிடையாது, அது ஒருபோதும் நடக்காது என்று ஈரானுடைய அதிபர் மசூத் பெசாசியன் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்றும் தொடர்ந்து எங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அமெரிக்கா மீது தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 3 நாடுகள், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளையும் கடந்து உலகம் முழுவதும் போரின் தாக்கம் என்பது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கச்சா எண்ணெய் விலை என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக விலை உயர்வு, ஒரே நாள் 25 விழுக்காடு விலை உயர்வை சந்தித்திருக்கிறது. அதே போன்று கிட்டத்தட்ட பல்வேறு நிலைகளில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக அதை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விலை உயர்வுக்கான வழிவகை செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய தாக்கத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தக்கூடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரையில் 90% கச்சா எண்ணெய் பொறுத்தவரை வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி செய்கிறது. அதிலும் 50 விழுக்காடு கச்சா எண்ணெய் பொறுத்தவரையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வருகிறது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகை உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுடைய புதிய தலைவராக அயதுல்லா அலி கமேனியுடைய மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டார். அவர் ஏற்கனவே தேர்வான நிலையும் கூட அதிகாரப்பூர்வமாக அவருடைய பெயர் அறிவிக்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஈரானுடைய புதிய தலைவர் யாராக இருந்தாலும் அவரையும் கொன்று விடுவோம் என்று பகிரங்கமாக மிரட்டல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஈரானை பொறுத்தவரையில் அயதுல்லா அலி கமேனியுடைய மகனை மீண்டும் தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய காரணத்தால் ஈரானுடைய போர் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. மிக தீவிரமாக ஈரான் போரை நடத்தும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக 10வது நாள் எட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கிய நிகழ்வாக இந்த 10 நாட்கள் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனி அவர் கொல்லப்பட்டதுதான் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இலங்கை கடல் பகுதி அருகே ஈரானுடைய போர் கப்பலின் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதல், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். அதுவும் இந்த போரின் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய பதிலடி தாக்குதல், ஏவுகணைகள் மூலமாக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய பதிலடி தாக்குதலும், அமெரிக்காவுடைய ராணுலைகள் எங்கெல்லாம் இருக்கிற வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுலைகளை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதலும் மிக முக்கியமான இந்த போரின் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய உயரமான அரசு அலுவலக கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு இடங்கள், சவுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இறங்கக்கூடிய ராணுலைகள் மற்றும் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் என்பது மிக தீவிரமாக ஈரானை பொறுத்தவரையில் இந்த போரை கடைசி வரையில் நாங்கள் கொண்டு செல்வோம், எக்காலமும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி ஈரானுடைய அயதுல்லா அலி கமேனியுடைய
பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த அலி லாரிஜானி வெளியிட்ட அந்த அறிக்கையில் வெனிசுலாவில் நடந்தது போல ஈரானிலும் நடக்கும் என ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டு விட்டார். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஒருபோதும் அடிபணி மாட்டோம் என்ற எச்சரிக்கை அவர் விடுத்திருக்கிறார். இதே போன்று அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் ஈரானுடைய கடைசி கட்டம் வரை ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் மற்றும் அவரை தேர்வு என அனைவரையும் அழிக்கும் வரை ஓய மாட்டோம் என இரண்டு நாடுகளும், ஈரானும் சரி இஸ்ரேல் அமெரிக்காவும் சரி, அனைத்து நாடுகளும் முழு வீச்சில் இந்த போரை மேற்கொண்டு தீவிரப்படுத்தியிருப்பது என்பது உலக அளவில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவின் நிலைப்பாடு பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையில் இன்னும் 10 நாட்களுக்கு போர் தொடர்ந்தால் மிக முக்கிய ஆயுதங்கள் நம் கையிருப்பு இருக்காது என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி அமெரிக்கா இந்த போரை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் பதிலடி என மிக தீவிர கட்டத்தை இந்த போர் எடுத்துக்கொண்டு சென்று இருக்கிறது என்பதில் மிகப்பெரிய அளவிலான உலக அளவில் பதற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது. ராதிகா.